அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அனனியா என்னும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த திருப்பணிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து வருகின்றோம். ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்தித்து கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்குரிய கிருபையை தருவாராக. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் ஆண்டவருடைய கிருபையான நல்ல செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே ஏராளமான தம்பதிகளை குறித்து அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றன. தம்பதிகள் யார்? கணவன் மனைவியாக வாழுகிறவர்களை நம்முடைய தமிழிலே தம்பதிகள் என்று சொல்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தம்பதிகளை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே லூக்கா என்பவர் தேவ ஆவியின் பலத்தினாலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேத வசனத்திலே எழுதப்பட்டவைகள், சொல்லப்பட்டவைகள், அது உரைக்கப்பட்டவைகள் நமக்கு அறைகூவலாகவும் சாட்சியாகவும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே பல தீர்மானம் செய்ய அது ஏதுவாக அமைந்து விடுகின்றன. இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே காணப்பட்ட 3 தம்பதிகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் தம்பதி அனனியா சப்பிராள் என்று நாம் திருமறையிலே வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 - 11 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது இங்கே காணப்படுகிற முதல் தம்பதி அனனியா சப்பிராள். அனனியா சப்பிராள் என்பவர்கள் முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே இணைந்த ஆண்டவரின் அடியார்கள், சீடர்கள் என்று சொல்லலாம், அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த அருமையான அனனியா சப்பிராள் இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அறைகூவலாகவும் எச்சரிப்பாகவும் அமைந்து விடுகின்றன. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பர்னபா என்பவன் தன் ஆஸ்தியை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அவனை எல்லாரும் ஆறுதலின் மகன் என்று அழைத்தார்கள். அவனுடைய பூர்வீக பேர் யோசே. அவனுக்கு அப்போஸ்தலர் வைத்த புகழ்ச்சியான பேர்தான் பர்னபா அல்லது ஆறுதலின் மகனாகும். இதை அறிந்த கண்ட அனனியா சப்பிராள் தானும் தங்களுடைய காணியாட்சியை, அதாவது நிலத்தை விற்று அங்கே அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். முதல் நூற்றாண்டு மக்கள் தங்கள் ஆஸ்திகளெல்லாம் விற்று அதை பொதுவாய் அனுபவித்தார்கள். அதற்கு 2 காரணங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசுவானவர் வெகு சீக்கிரத்தில் வந்துவிடுவார் என்று எதிர்பார்த்து தங்கள் ஆஸ்திகளை விற்று அவர்கள் பொதுவாய் அனுபவித்திருக்கலாம். 2வது காரணம், அந்த முதல் நூற்றாண்டிலே ஆண்டவரின் ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த ஆண்டவருடைய அடியார்கள் சுயநலத்தை களைந்து போட்டு அவர்கள் பொதுநலவாதிகளாக இருந்ததினாலே இப்படி பொதுவாக அனுபவித்திருக்கலாம். பர்னபா என்பவன் தன் ஆஸ்தியை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து பேரையும் புகழையும் அவன் ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டதை 4ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். இதை கண்ட அனனியா சப்பிராள் தங்கள் காணியாட்சியாக நிலத்தை விற்கிறார்கள். விற்று அதன் ஒரு பகுதியை ஒளித்து வைத்துவிட்டு இன்னொரு பகுதியை கொண்டு வந்து அப்போஸ்தலரின் பாதத்திலே வைக்கிறார்கள். அருமையானவர்களே, எல்லாரும் விற்று முழுமையாய் கொடுத்தார்கள். இவர்களோ ஒரு பங்கை ஒளித்து வைத்து வஞ்சித்து வைத்து அந்த இன்னொரு பகுதியை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். தாங்கள் முழுமையாய் கொடுப்பது போல நடித்தார்கள், மாய்மாலம் பண்ணினார்கள். ஆனால் ஒரு பங்கை ஒளித்து வைத்து வஞ்சித்தார்கள் என்று திருமறை சொல்கிறது. முதல் நூற்றாண்டு திருச்சபை உண்மையாகவே அற்புதமான ஒரு திருச்சபை.
பரிசுத்த நிறைந்த ஒரு திருச்சபை, சுயநலம் இல்லாத ஒரு திருச்சபை, ஆண்டவருக்கென்று வாழ்ந்த ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையிலே அங்கே பாருங்கள், அனனியா சப்பிராள் மூலமாக பொய்யும் மாய்மாலமும் கபடும் வஞ்சகமும் நுழைய தொடங்க ஆரம்பித்து விட்டது. இதை ஆண்டவருடைய ஆவியானவர் முதலாவதாகவே அதை களை எடுக்கிறார், அதை அகற்றுகிறார், நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். அங்கு தேவன் தன்னுடைய திருச்சபையை சுத்திகரிக்கிறதை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-11 வாக்கியங்களை நாம் வாசிக்க முடிகிறது. இந்த அனனியா சப்பிராள் இடத்திலே காணப்பட்ட பாவங்கள் என்ன, வீழ்ச்சிகள் என்ன? முதலாவது வஞ்சித்தார்கள், இரண்டாவது பொய் சொன்னார்கள். மனிதரிடத்தில் அல்ல, ஆவியானவரிடத்தில் அல்லது தேவனிடத்தில் பொய் சொன்னார்கள். அது மாத்திரமல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை சோதிப்பதற்கு ஒருமனப்பட்டார்கள். இங்கே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 9 பரிசுத்த ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று பேதுரு கேட்கிறார். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, ஒருமனம் என்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அடிக்கடி கையாளப்படுகிற வார்த்தை. அங்கே திருச்சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், திருச்சபையார் ஒருமனப்பட்டு ஊழியம் செய்தார்கள், திருச்சபையார் ஒருமனப்பட்டு அவர்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தார்கள் என்கிற பதத்தை பல்வேறு சூழ்நிலையில் வாசிக்க முடிகிறது. இந்த அனனியா சப்பிராள் எதிலே ஒருமனப்பட்டிருந்தார்கள்? பொய் சொல்வதிலே, வஞ்சிப்பதிலே, மாய்மாலம் பண்ணுவதிலே, தேவனுடைய ஆவியை சோதிப்பதிலே அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த அனனியா இறந்து போனான், சப்பிராளும் இறந்து போனார்கள். ஆகவே இந்த 2 பேருமே மடிந்து விழுந்தார்கள். அங்கே அப்போஸ்தலருடைய பாதத்திலே விழுந்து அவர்கள் செத்து போனதை திருமறையிலே லூக்கா மிக அழகாக எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே அனனியா சப்பிராளுடைய வாழ்வு நமக்கு எச்சரிப்பாக காணப்படுகிறது. ஜெபத்திலே ஒருமன வேண்டும், ஆனால் பொய் சொல்வதில் ஒருமன வேண்டாம். நம்முடைய ஊழியம் செய்வதில் ஒருமன வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே வஞ்சிப்பதிலே ஒருமன வேண்டாம். ஒருவேளை அங்கே மாய்மாலம் பண்ணுவதிலே இவர்களுக்கு ஒருமனம் வந்தது. இது நமக்கு எச்சரிப்பாக காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நீங்கள் கணவன் மனைவியாக இணைந்து உங்கள் குடும்ப வாழ்வை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம். கணவன் மனைவியாக திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கலாம். கணவன் மனைவியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். கணவன் மனைவியாக ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே வஞ்சகம் உண்டா, மாய்மாலம் உண்டா, பொய் உண்டா, தேவனை சோதிக்கிறதிலே ஒருமனப்பட்ட காரியம் உண்டா என்பதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். அறைகோலாக அழைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு எச்சரிப்பாக மாறிவிட்டார்கள். ஆகவே தேவனுடைய மனிதன் சொல்கிறார், இந்த காணியாட்சியை விற்பதற்கு முன்பாகவும் அது உன்னிடத்தில் இருந்தது, விற்ற பிற்பாகவும் அது உன்னுடையதா இருக்கவில்லையா என்று கேட்கிறார். ஆகவே ஆண்டவருடைய திருப்பணிக்கு அவர்கள் கொடுப்பது அவர்கள் தானாக கொடுக்க வேண்டும். ஆனால் கொஞ்சத்தை ஒளித்து வைத்து முழுமையும் கொடுத்ததை போல அவர்கள் நடித்ததினாலே, மாய்மாலம் பண்ணியதினாலே தேவனாலே அவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரே நாளில் மடிந்து போனார்கள், ஒரே விதமாக மடிந்து போனார்கள், ஒரே இடத்திலே மடிந்து விட்டார்கள். மாய்மாலங்கள், பொய்கள், ஆவியானவரை சோதிக்கிற காரியங்கள், வஞ்சகங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அது ஏதுவாய் மாறிவிடும் என்பதை எச்சரிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இவைகளிலிருந்து விடுபட ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். இரண்டாவது, இன்னொரு தம்பதியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தம்பதி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை வாசிப்பீர்களானால், ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற இருவர், ஆக்கிலா கணவன், பிரிஸ்கிலா மனைவியாக காணப்படுகிறார்கள். இந்த 2 பேருமே ரோமாபுரியிலே இத்தாலியாவிலே இருந்தார்கள். பிறகு அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கொரிந்து பட்டணத்துக்கு வந்து விடுகிறார்கள். இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்த இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா யார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள்,
கூடார தொழிலை செய்கிறவர்கள், பவுலுக்கு உடன் ஊழியர்களாக வாழ்ந்தவர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே மக்களுக்கு அறைகோலாக முன்மாதிரியாக இருக்கிற ஒரு தம்பதி ஆக்கிலா பிரிஸ்கலா என்பவர்கள். கணவன் மாத்திரம் சில சமயத்தில் ஊழியம் செய்வார்கள், சில இடங்களிலே மனைவி மாத்திரம் ஊழியம் செய்வார்கள். ஆனால் கணவனும் மனைவியுமாக ஊழியம் செய்கிற தம்பதிகள் ஆக்கிலா பிரிஸ்கலா என்பவர்கள். இவர்கள் யாருக்கு உடன் ஊழியராக இருந்தார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் ஊழியராக இருந்தார்கள். ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்திலே ரோமர் 16ஆம் அதிகாரம் 3:4 பவுல் எழுதுகிறார். ஆக்கிலா பிரிஸ்கலா என்கிற தன் உடன் ஊழியர்களை குறித்து எழுதுகிறார். பவுலாகிய எனக்காக, என் பிராணனுக்காக கழுத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கிறதிலே அவர்கள் முன்வந்தவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு திருச்சபை நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே ஆக்கிலா பிரிஸ்கலா என்பவர்கள் ஊழியம் செய்த தம்பதிகள், கூடார தொழில் செய்த தம்பதிகள், அதே சமயத்திலே ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வாழ்ந்த ஒரு தம்பதிகள். இதே அந்த ஆக்கிலா பிரிஸ்கலா என்ன செய்தார்கள் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த 18ஆம் அதிகாரத்தில் 26 அப்போலோ என்பவன் ஜெப ஆலயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் நன்றாக வேதத்தை அறிந்தவன், அவன் வாக்கு திறமைசாலியான ஒரு மனிதன், கிரமமாய் பேசுகிற ஒரு மனிதன், ஆவியிலே அனல் கொண்ட ஒரு மனிதன். இவன் ஜெப ஆலயத்திலே உரையாற்றுவதை கண்ட கேட்ட ஆக்கிலா பிரிஸ்கலா என்ன செய்கிறார்கள்? இந்த அப்போலோவை அழைத்து சென்று தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து சொன்னார்கள். அப்போலோவினுடைய நற்செய்தியிலே, அப்போலோவுடைய அருள் உரையிலே, அப்போலோவுடைய செய்தியிலே, அப்போலோவினுடைய போதகத்திலே கொஞ்சம் லேக் ஆஃப் நாலேஜ், அதாவது ஆண்டவருடைய சத்தியத்திலே கொஞ்சம் பலவீனம் குறைவு காணப்பட்டிருக்கலாம். இதை அறிந்து கொண்ட ஆக்கிலா பிரிஸ்கலா அவனை கண்டனம் பண்ணவில்லை, அழைத்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தை விவரித்து சொல்லி அவனை சரிபடுத்தி அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாறுபடியாக அவனை மாற்றினார்கள். ஆகவே ஆக்கிலா பிரிஸ்கலா என்பவர்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்த தம்பதிகள், பவுலோடு ஊழியம் செய்த ஒரு அருமையான தம்பதிகள். அதே சமயத்திலே வளர்ந்து வருகிற அறிவிலே பூரணப்படாத ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டு அவனை நல்ல திருப்பணிவிடைக்காரனாய் மாற்றுகிற அந்த பணியை செய்தவர்கள். பிரியமான என் சகோதரனே சகோதரிகளே, உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அநேக விசுவாசிகள், அநேக நண்பர்கள், அநேக ஊழியர்களை நீங்கள் கண்டு பேசி பழகக்கூடிய நிலை ஏற்படலாம். உங்களை காட்டிலும் அவர்கள் வேத அறிவிலே, வேதத்தை புரிந்து கொள்வதிலே, சத்தியத்தின் தெளிவிலே அவர்கள் குறைவாக இருந்தால் அவர்களை கண்டனம் பண்ணவோ, அவளை பரியாசம் பண்ணவோ, அவளை மட்டுப்படுத்தவோ, அவர்களை அவமானப்படுத்தவோ முற்படாதபடி அழைத்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தியை பூரணமாய் சொல்வதற்கு நீங்கள் கருவியாய் மாற வேண்டும். இதற்குரிய அறைகூவலை கொடுத்தது யார் என்றால் ஆக்கிலா பிரிஸ்கலால் என்கிற தம்பதிகள். ஆகவே பிற்காலத்தில் இதே அப்போலோ பவுலுக்கு இணையாக தேவ திருப்பணி செய்கிறார். அப்போலோவையும் தன்னையும் வைத்து பவுல் விலைக்கு பேசுகிறதை அங்கு வேதத்திலே வாசிக்க முடிகிறது. முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே பவுலை சார்ந்தவர்கள், அப்போலோவை சார்ந்தவர்கள், கேபாவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று அவ்வளவு பெரிய சூழ்நிலைக்கு அப்போலோ மாறினான் என்றால் தேவனாலே ஆக்கிலாவும் பிரிஸ்கலாவும் அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்ட நிலையாகும். முதல் தம்பதி அனனியா சப்பிராள், இது நமக்கு எச்சரிப்பின் அறைகூவல். இரண்டாவது தம்பதி ஆக்கிலா பிரிஸ்கலா, இவர்கள் நமக்கு அறைகூவல் கொடுக்கிற ஒரு தம்பதிகள். மூன்றாவது ஒரு தம்பதியை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அங்கு 24ஆம் வசனத்திலே பேலிக்ஸும் அவனுடைய மனைவியாகிய துருசில்லா என்கிற 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் ஒரு தம்பதி. இவர்கள் பவுலின் காலத்திலே வாழ்ந்த ஆட்சியாளர்கள். இந்த பேலிக்ஸும் அந்த துருசிலாலும் பவுல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது
அவர்களை அழைத்து விசுவாசத்தை குறித்து அவன் கேட்க விரும்புகிறான். அருமையானுள்ளே, பழைய காலங்களிலே, அதாவது இயேசுவின் காலத்திலே அல்லது யோவான் சானகனை அழைத்து ஏரோது கேட்டான் அல்லவா, அதே போலத்தான் இவனும் விசுவாசத்தை குறித்து கேட்க ஆவலாயிருந்தான். ஆகவே இந்த அருமையான பேலிக்ஸும் துரிசாலும் எப்படிப்பட்டவர்கள்? விசுவாசத்தின் செய்தியை கேட்க ஆர்வம் உள்ளவர்கள். அந்த செய்தியை கேட்கும்போது பவுல் இச்சடக்கத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து பேசும் பொழுது பயம் அடைந்தான். அப்படியானால் செய்தி கேட்க ஆர்வம், செய்தியின் சாராம்சத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை, ஒரு விதமான பயத்திலே அவன் காணப்பட்டான். அவன் சொல்கிறான், சமயமாகும்போது நான் உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். இன்னும் நீங்கள் அப்போஸ்தலர் 24:26 வாசித்தால், பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். வார்த்தையை கேட்க ஆவல், அதே சமயத்திலே வார்த்தையை முழுமையாய் கேட்டு அர்ப்பணிக்க ஆவல் அல்ல, ஒரு விதமான பயம். பணம் கிடைக்கும் என்கிற பொருளாசை அவனுக்கு இருந்தது. அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலர் 24:27 சொல்கிறது, 2 வருஷம் சென்று பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கி பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். அப்படியானால் தன்னுடைய வாழ்க்கையிலே நீதி நியாயம் செய்யாதபடி மனிதர்களை அவன் பிரியப்படுத்துகிற கருவியாய் மாறினான். இந்த பேலிக்ஸும் துருசில்லா தம்பதியின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன? வார்த்தையை கேட்க ஆவல், ஆனால் வார்த்தையின் செய்தியை கேட்பதிலே நடுக்கும். அதே சமயத்திலே வார்த்தைக்கு செய்தியை கேட்டு அர்ப்பணிப்பதிலே காலத்தை தள்ளி போட்ட ஒரு நிலைப்பாடு. அது மாத்திரமல்லாமல் பணம் அல்லது லஞ்சம் கிடைக்கும் என்கிற அந்த பெருத்த பேராசை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்களை பிரியப்படுத்த அவன் நியாயத்தை புரட்டுகிற நிலையை நாம் காண முடிகிறது. சத்தியத்தை கேட்கிற ஆவல் சத்தியத்தின்படி நடக்கவில்லை. நீதியின் பதவியில் இருந்தவன் நீதியை செய்யவில்லை. தீர்மானிக்க வேண்டியவன் தீர்மானத்தை செய்யாமல் கடந்து போனான். பவுலுடைய செய்தியை கேட்கிற வாய்ப்பு இவனுக்கும் இவனுடைய மனைவிக்கு கிடைக்கும் என்றால், அதை காட்டிலும் ஒரு பெருத்த சிலாக்கியம் இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இல்லை. ஆனாலும் அந்த வாய்ப்பை தள்ளி போட்டான், தன் கால்களினாலே உதைத்து போட்டான். அவன் அந்த கிருபையை இழந்து போனதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, பேலிக்ஸ் துரிசாலாவை போல தேவ செய்தியை கேட்கிறீர்களா? தேவ செய்தியை கேட்கும் பொழுது, தேவ பயம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அல்லது அர்ப்பணம் செய்யாமல் காலத்தை தள்ளி போடுகிறீர்களா? அல்லது வேறு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்கிற அந்த மனமேட்டிமையிலே உங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக தேவ சித்தத்தை உதாசனை செய்கிற நிலையில் இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த பேலிக்ஸும் துருசில்லா வாழ்க்கை நமக்கு ஒரு வீழ்ச்சியின் அறைகுவலாக காணப்படுகிறது. இந்த அருமையான நாளிலே 3 தம்பதிகளையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அனனியா சப்பிராளா எச்சரிப்பின் அறைகுவல். அதே சமயத்தில் ஆக்கிலா பிரிஸ்கிலாவா, அது உண்மையாகவே வாழ்வுக்குரிய ஒரு அறைகுவல். ஆனால் இங்கே பேலிக்ஸ் துரிசில்லா என்பது வீழ்ச்சியின் அறைகுவல். எந்த தம்பதியாக நீங்கள் வாழுகிறீர்கள்? உங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். உங்களை அர்ப்பணித்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்பட்ட 3 தம்பதிகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெருத்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல எழுப்பி தாரும். அனனியா சப்பிராளை போல மாறிவிடாதபடி, பேலிக்ஸ் துரிசில்லாவை போல மாறி கெட்டு போய் விடாதபடி காத்துக்கொள்ளும். தம்பதிகளை சந்திப்பீராக. தம்பதிகள் ஆண்டவருக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்கென்று வாழக்கூடிய ஒரு கிருபையை தந்தருளும். பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட்டு
அறைகுவலான மாதிரியான குடும்பங்களாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.